மேக்னெட்டிக் ஜோன்னு போட்டிருக்கா. இது என்ன மேக்னெட்டிக் ஜோன்னு நான் கேட்டேன். இது இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டேன். என்ன ஏதோ சும்மா பைனாக்குலலாம் வச்சுருக்காங்க, என்ன எதுன்னு தெரில. இப்போ இந்த இடத்துல அப்படியே இப்படி பள்ளமாக இருக்குது ரோடு. இப்படியே பள்ளமாகி அங்கிட்டு மேடை எடுத்து இப்படியே பள்ளமாக இருக்கா. இப்போ நம்ம ஃபோர் வீலரையோ நம்ம சின்ன இந்த ஸ்கேட் போர்டு எது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த பள்ளத்தில் நின்றோம்னா கீழே போகாது, மேலே வரும். அந்த இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வெளிநாட்டுலலாம் இருக்குது. இது தான் அதுதான் இந்த மேக்னெட்டிக் ஜோன் சொல்லுவாங்க. இது எப்படி, அதனால தான் கேட்டேன். அந்த ஆள் சொன்னார். எனக்கு ஃபுல்லாக புரியலை, புரிஞ்ச அளவுக்கு. ஆனால் அந்த இடமா இருந்துச்சுன்னா இது வந்து அதுதான். இப்போ இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்படி பள்ளமாக இருக்குது ரோடு. இப்போ நம்ம ஸ்கேட் போர்டில் நின்றோம்னா பள்ளத்தை நோக்கி போகாது, மேடை நோக்கி நம்ம வரோம். அந்த இடம் அது ஏன் அப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இப்படி ஒரு மலை இருக்குது. அது எப்படி சொல்ல, எனக்கு எக்ஸ்பிளைன் பெருசாக பண்ண தெரியல. இதுதான் நம்ம தரைமட்டம்னு வச்சுங்க. இது தரைமட்டம். கிராவிட்டி இப்படி வச்சோம்னா கிராவிட்டி இதை நோக்கி வருதுல்ல, இது இப்படி இருக்கும் மலை, சரியா? ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற மலையெல்லாம் பார்க்க மேலில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக கிராவிட்டி படி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற நேச்சரை வச்சு பார்க்கும்போது இப்படி தெரியும். நம்ம ஃபோட்டோவில் எல்லாம் இந்த சைனாலாம் இப்போ ஏதோ இது போடுற மாதிரிலாம் ரீல்ஸ் வரும்ல, நம்மளை வச்சு இப்படி தொங்கிக்கிட்டு ஏமாத்துற மாதிரி. அப்போ வீடியோவை லைட்டாக சாட்சி வச்சுருப்போம், அந்த மாதிரி லொக்கேஷன் அது. ஆக்சுவலாக கிராவிட்டி படி நம்ம சரௌண்டிங் படி அது வந்து பள்ளம், ஆனால் நம்ம பார்வைக்கு மேடு மாதிரி தெரியும். அந்த இடம் தான் இது வெளிநாட்டுலாம் இருக்குது. நான் சேனல் இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். அது இங்கே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, இப்போ தான் தெரியும். இப்போ சொன்னாங்க அதான் மேக்னெட்டிக் ஜோனு தான். இந்த அளவு மட்டும் அது மட்டும் எழுதியிருக்காங்க. மிச்சதெல்லாம் அங்கிட்டு மேடு, அங்கேருந்து இப்படி பள்ளமாக தான் இருக்குது. அந்த இடம் தான் இது. ஓகே.